Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 122 முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது ராஜா பாடின இந்த ஆரோகண சங்கீதத்தின் முதல் வசனம் இது. கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் ஆசையாய் பொன்னையும் வெள்ளியையும் ஆலய கட்டுமான பணிக்கென்று சேர்த்து வைத்துவிட்டு ஆலய கட்டப்படுகிற வரையிலே நான் கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வைராக்கியமாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் தாவீதை நோக்கி, நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வைராக்கியமாக செயல்படுவதால் முதலாவது நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு ஒரு அரண்மனையை ஏற்படுத்தி ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ராஜாவாகிய தாவீது அவரது நிலைமைக்கே ஏற்ற வண்ணமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்படித்தானே இன்றைய சாட்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆலயத்திற்கு போகலாம் வாருங்கள் என்று ஒரு ஜனக்கூட்டம் முடிவு செய்த போது கர்த்தர் அந்த ஜனக்கூட்டத்தை எவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்பதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் சுத்தமாக போது கர்த்தர் எங்களை இங்கிருந்து கொஞ்சம் அதிகமான ஒரு தூரம் இருக்கிற ஒரு இடமா இருக்கிற குமாங்கடம் என்ற ஒரு பகுதியிலே எங்களை கர்த்தர் கொண்டு சென்றார். மீஞ்சூரை தாண்டி பொன்னேரியை தாண்டி இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இப்போ அந்த குஷ்டரோகிகளை நாங்கள் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். இதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சாட்சியை நான் பாதி சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு மீதியம் உள்ள சாட்சியை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, அப்படி போய் அவரிடத்தில் நாங்கள் அந்த கர்த்தரை குறித்தும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ரட்சிப்பின் அவசியத்தை குறித்தும் பேசி கொண்டிருந்த வேளையில் அவங்க கர்த்தரை ஓரளவுக்கே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கிறதுனால ரெண்டாவது எங்களுக்கு இந்த பாலைவனமான இருக்கிற இந்த இடத்துல எங்களுக்கு வீடுகள் ஒன்றும் கிடையாது. 4 கொம்பை நட்டு அந்த கொம்புக்கு சுற்றி நாங்கள் துணி கட்டிட்டு மேலே ஒரு பருடா மாதிரி ஒன்று போட்டுட்டு உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான எங்களுக்கு அதை சொல்கிறது பாதுகாப்பு ஒன்றுமே கிடையாது. இங்கேருந்து நாங்கள் எங்கேயுமே வர முடியாதியா, நீங்கள் வந்து வேணால் ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லிவிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமோ இல்லை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது பொருளோ ஏதாவது நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு போங்க, அரிசி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல்
நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக போய்கொண்டே இருந்தோம். ஆனாலும் எனக்குள்ளே ஆசை, இவர்களை எப்படியாவது ஆலயத்திற்குள்ளே வர வைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி இருந்தார். அப்படி இருந்தபோது ஒரு நாள் அவர்கள் ஆண்டவர் சொன்ன விதமாக அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு வரக்கூடாது எங்கள் சர்ச்சுக்கு அப்படின்னு. ஐயா இது இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படின்னாங்க. பரவாயில்லையே பஸ்ஸெலாம் இருக்கேன், நீங்கள் வரலாமே, பஸ்ஸெலாம் உங்களுக்கு ஃப்ரீ தானே அப்படின்னு. பஸ்ஸும் ஃப்ரீ தான், ஆனால் இவ்வளோ தூரம் வரணையா, வந்தால் ஆலயத்தில் நீங்கள் எங்களை எங்கே உட்கார வைப்பீங்க, நாங்கள் வியாதியஸ்தர்கள் நல்லா இருக்கிற ஜனங்க கூட வந்து நாங்கள் சேர்ந்து உட்கார முடியாது, அதனால் எங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல கொஞ்சம் யோசித்தார். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஆலயத்தில் எங்கள் சபையில் நீங்கள் எல்லா ஜனங்களோட சேர்ந்து சகஜமாக நீங்கள் உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருவிருந்து கூட நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டீர்களானால் ஒரே பாத்திரத்தில் தான் திருவிருந்து எங்கள் ஜனங்கள் எடுப்பாங்க, அவங்க அன்பானவங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர்களை நாங்கள் அழைத்து கொண்டு வந்தோம். அதன் பிரகாரமாக அவங்க ஒப்புக்கொண்டு வந்தப்போ அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சபையில் ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரோடவும் கூட எல்லா ஜனங்க மத்தியிலே அவங்க உட்காருவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அந்த நாளிலே எல்லாரும் ஒரே தட்டிலே சாப்பிட, ஒரே பாத்திரத்தில் திருப்பந்தி எடுக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருந்தார். கிருபையாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு அருமையார்களே, இப்படி நடந்து கொண்டிருந்த வேளையிலே அப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ அருமையாய் திருப்பந்தியோடு எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறும்படியாக எங்களுக்கு கிருபை செய்து வந்து கொண்டிருக்கிறீர். இந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். பிற்பாடு ஒரு 3 மாதம் கழித்து அங்கே வந்தங்கிறது எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஐயா கொஞ்சம் தயவுசெய்து வாங்க, இங்கே ஒரு முக்கியமான வேலை, நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று. அப்போ நாங்கள் போகும்போது எங்களுக்கு யாருனே தெரியாத சவுத் கொரியாவை சேர்ந்த சில போதகர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து குஷ்டரோகிகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்கள் என்னன்னு பார்க்க அவங்க தேடிக்கொண்டு வந்தபோது இந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க என்னுடைய பெயரை சொன்னதுனால அவங்க எனக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நாங்கள் அங்கே போனோம். தேவனுடைய கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். வந்தவங்க அந்த ஒவ்வொரு வீடுகளையும் சந்தித்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வீடுகளை கட்டி கொடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். 33 குடும்பங்களுக்கு வேண்டிய 33 வீடுகளையும் கட்டி கொடுத்து அந்த நாளிலே கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தையும் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்து, பாஸ்டர் இனிமேல் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சபை நடத்தலாம் என்று சொல்லி அந்த நாளிலே கர்த்தருக்கு பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். பாருங்க, ராஜா அவர் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னபோது கர்த்தர் ஒரு வீட்டை கட்டினார். ஆனால் இந்த ஏழை ஜனங்கள் ஆலயத்தை கட்ட முடியாது, ஆனால் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது இன்றைய வசனத்தை அப்படியே மெய்ப்பிக்கும்படியாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தாவீது ராஜாவுக்கு கட்டி கொடுத்ததை போல இவர்களும் தங்கி வாசமாயிருக்க ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்து அந்த இடத்துல ஒரு சபையும் கட்டி கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ராஜா, தாவீதை நேசித்த தேவன் இந்த ஏழை ஜனங்களையும் நேசித்து இவர்களுக்கென்று ஆளுக்கு ஒரு வீட்டையும் கர்த்தாவே நாங்கள் போய் இந்த இடத்துல ஆராதனை நடத்த ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. Thank you.